ஒரு பாய் கடையில் பாய் என்ன சொல்கிறாரோ, அண்ணாச்சி கடையில் அண்ணாச்சி என்ன சொல்கிறாரோ, செட்டியார் கடையில் நம்ம செட்டியார் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ, என்ன வெண்ணெய் அந்த மாதிரி பூஜை ஐட்டம் ஐயர் கடையில் ஐயர் என்ன சொல்கிறாரோ, அதை தான் மக்கள் நம்பிக்கை வாங்கணும். பட் இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கிரவுண்ட் இருக்குது. எல்லாரெல்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா அதில். குடும்பத்தில் அது அப்பா சொன்னேன்ல, 5 குழந்தை இல்லை, எந்த குழந்தை படிப்பில் இது இல்லையோ அவனை கொண்டு வந்து தொழிலில் போட்டுருவாங்க. சாய்ஸ் இல்லை. சார் இந்தியாவில் வி ஆர் மைண்ட் செட் ஹஸ் சேஞ்ச், கவர்மெண்ட் மைண்ட் செட் ஹஸ் சேஞ்ச்டு டுவர்ட்ஸ் பிஸ்னஸ். சென்னையில் வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு எவனாலே சொல்ல முடியுமா? சொன்னா செருப்பு கட்டு வெட்டி. சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பழகிறதுக்கு ரொம்ப எளிமையான ஆட்கள். ஒரு தொழிலை முன்னேற்ற, அதை சீர்படுத்த 35 ஆண்டுகள் அவங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சவர். இது எல்லாத்தோடையும் யூ ஆல்வேஸ் கால் ஸ்பேட் அஸ் எ ஸ்பேட். நல்லதுனா நல்லது, கெட்டதுனா கெட்டது. மனசில் பட்டதை அப்படியே நேரடியாக பேசக்கூடிய நபர் வேறு யாரும் கிடையாது. ஹானரரி டாக்டர் கணேஷ் ராம், எஃப்எம்சிஜி சங்கத் தலைவர். வாங்க அவரிடம் பல கேள்விகளை கேட்கலாம். வணக்கம். வாங்க சாரிடம் நிறைய கேள்வி இருக்கு, கேட்டு தெரிஞ்சுப்போம். சார், நான் இன்ட்ரோடக்ஷனில் நிறைய விஷயம் உங்களை பற்றி சொன்னேன். அதற்கான உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக, அதே நேரத்தில் பார்க்கும்பொழுது ஒரு எளிய மக்களிடம் பழகக்கூடிய ஒரு எபிலிட்டியும் உங்கள்கிட்ட இருக்கு. ஒரு ஒரு யூனியன் லீடர் அப்படின்றவரால் வந்து எல்லா சார்பான மக்கள்கிட்டையும் பழகணும். நீங்கள் எளிய மக்கள்கிட்டையும் பழகுறீங்க, பணக்கார மக்கள்கிட்டையும் பழகுறீங்க, எதுவும் தெரியாதவங்கள்ட்டையும் பழகுறீங்க. அதே போல் அரசாங்கத்திலும் ரொம்ப க்ளோஸாக. அரசாங்கம்னா ஏடிஎம்கே டிஎம்கேன்னு அப்படி பேசலாம். ஐம் டாக்கிங் அபவுட் கட்சி சார்பற்ற ஒரு இதை பற்றி பேசுகிறீங்க. அதே மாதிரி ஃபேக்டாக பேசக்கூடிய நபர் நீங்கள். முதல் கேள்வி என்னன்னா, நான் இப்போ எஃப்எம்சிஜி நிறைய விஷயம் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். மக்களுக்கு எஃப்எம்சிஜினா என்னன்றது தெரியும், ரைட்? நான் அந்த பாயிண்ட்ல தான் ஆரம்பிக்கிறேன் சார். எஃப்எம்சிஜினா என்ன? வணக்கம் சாமானிய டிவி நேயர்களுக்கும் எஃப்எம்சிஜி டிவி நேயர்களுக்கும். உலக அளவில் எஃப்எம்சிஜி அப்படின்னா இந்த குளோபல் லெவலில் ஒரு பாப்புலர் ஷார்ட் நேம். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோனாலே எதெல்லாம் மாதம் மாதம் குறைஞ்சபட்சம் வாங்குவோமே அதெல்லாம் அதில் அடங்கிடும். ஸோ எண்ணெய், அரிசி, காத்தால் நீங்கள் பயன்படுத்துகிற டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷில் ஸ்டார்ட் பண்ணி காஃபி, அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்ற அரிசி, பிராண்டட். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா அங்கே பார்க்குற எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும், ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸும் இந்த எஃப்எம்சிஜிங்கிற ட்ரேடில் தான் வரும். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், துரிதமாக விற்பனையாகும் நுகர் பொருட்கள். நுகர்னா இன்டேக், அதுதான் காயின் வேர்டு உங்களுக்கு. இது வந்து உலக அளவில் மிக 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 பெரிய. ஒரு டிவியில் பார்க்குறீங்க, விளம்பரங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த பிரபலமான அனைத்து பொருள்களுமே இந்த எஃப்எம்சிஜியை சேர்ந்த பொருள்கள் தான். விளம்பரம் கொடுத்து வளர்ந்துருக்காங்க, விளம்பரமே இல்லைனாலும் தேவைப்படுற பொருட்கள். விளம்பரம் இல்லாத காலத்துலேயும் வளர்ந்துருக்காங்க, விளம்பரம் வந்த அப்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஃப்எம்சிஜி அப்படிங்கிற ஒரு ட்ரேடுடைய மீனிங். இது இந்த வணிகம் தொடாத நிமிடமோ, தொடாத நாடோ, தொடாத திசையோ, செக்டாரோ கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் தான் பிக்கஸ்ட் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்து இருக்குது.
இந்தியால எஃப்எம்சிஜி ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் டு அக்ரிகல்ச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் எம்ப்ளாய்மெண்ட். வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் இன்வால்வ் ஆனன்னா கூட அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இதுவும் வேணும், உணர்வு எல்லாமே அதில் ரொம்ப ஜாஸ்தி தேவை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் வந்து சுமாராக படித்த பசங்க, அதாவது அகாடமிக்கலி நாட் சக்ஸஸ்ஃபுல், படிப்பு ஆனால் பையன் புத்திசாலி, படிக்கிற மேட்ரு அவருக்கு வராது அவ்வளோ, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறதுலாம் பெரிய, இந்த மாதிரியான பையனை ஒரு ஐஏஎஸ் ஆக்க முடியாது, ஒரு மெடிக்கல் ஆக்க முடியாது, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அனுப்ப முடியாதுங்கிறச்சு ஒரு 5 குழந்தைய பெற்ற அப்பா இந்த குழந்தைய என்ன பண்ணுவாருனாக்கா ஒரு கடையை வச்சு கொடுத்துருவார், அவனுக்கு ஒரு வாழ்வாதாரம். அவன் ஒரு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சனாக இருப்பான். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் பர்சனாக இருக்கும் பொழுது ஒரு எம்பிஏ அப்படின்னாக்க இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன சொல்ல வருது சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஒரு சப்ஜெக்ட், ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு, லேபர் மேனேஜ்மெண்ட்டு ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷனில் எடுக்கிறச்சே இவர் ஒரு 2 வருஷம் லேபர் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காரு, லீகல் அஃபேர்ஸ் படிச்சிருக்காரு, இல்லை இவர் ஹெச்ஆர் படிச்சிருக்காரு, அதெல்லாம் பார்த்து ஃபைனான்ஸ் டைரக்டராக போடணுன்னா அந்த ஃபைனான்ஸில் அவர் எம்பிஏ படிச்சிருக்காரு, அதை தாண்டி அதுக்கு என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காருன்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த வணிகத்தில் வரவன் படிக்காத மேதையாக இருப்பான், இருந்து ஆகணும், இல்லாதவன்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டான். ஓகே, படிக்காத மேதையாக இருந்தால் சக்ஸஸ் ஆக முடியும். ஆமாம், அந்த அனுபவங்கள் அவனுக்கு கற்றுக் கொடுத்துரும். ஒன்று பாரம்பரியமாக குடும்ப வணிகத்தில் இருந்ததுன்னா தாத்தா அப்பா கிட்ட இருந்து அப்படியே கற்றுக்கிட்டு வந்துடுவான். அப்படி இல்லைன்னா கூட இயற்கையாகவே அவனுக்கு அந்த குணாதிசயம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வணிகத்தில் ஈடுபடுச்சு வணிக சார்ந்த மக்களை சந்திக்கும்போது அந்த அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு பாலிஷ் ஆகி நல்ல வந்துடும். ஆனால் அவன் சக்ஸஸ் ஆகணும்னா படிச்சிருக்கானா படிக்கலையாங்கிறது முக்கியம் கிடையாது. கம்பல்சரியாக லேபர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், கடைக்கு வர கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். கல்லால் விழுற மொத்த துண்டும் லாபம்னு நினச்சி டெய்லி சாயங்காலம் கடையை மூடின அப்புறம் போய் பெரிய பெரிய செலவுகளை பண்ணிட்டு இருக்கக்கூடாது. கல்லால் அசல் கூடிய நீ ஒருவேளை லாபம் பண்ணியிருந்தால் அசலும் லாபமும் சேர்த்து தான் இருக்குது, கணிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இல்லை. எவ்வளோ அசல் எவ்வளோ இதுன்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு பிஸ்கெட் விற்றுருக்கேன்னா அதில் அந்த பிஸ்கெட்டில் அசல் இவ்வளோ லாபம் எவ்வளோன்னு தனியாலாம் போட்டு பண்ண முடியாது. அதனால் இத்தனை மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். லேபர் மேனேஜர் கடையில் வேலை செய்கிற பசங்களை இன்றைக்கி வேலை இல்லை பசங்க நிற்க மாட்டாங்க. நீ எப்படி அவங்கள நடத்துகிறையோ நடத்துறது விதம் உங்ககிட்ட அவன் கற்றுக்க அப்படியே நம்ம முதலையாட்டு வராது. ஏன்னா வரவனுக்கு ஒரு 10 பேர் நீ வேலைக்கு வச்சா கூட ஒரு 2 பேருக்கு கண்டிப்பாக அவனுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கும். சின்ன வயசாக இருக்கும், சின்ன வயசாக தான் இருக்கும். ஆனால் அவனுக்குள்ள நான் ஒரு பெரிய முதலாளி ஆகணும், என் முதலாளியால் அளவுக்கு நான் ஆகணும், என் முதலாளியை விட பெரிய முதலாளி ஆகணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி வளர்ந்த ஒரு சில தமிழ்நாடு தயாரிப்பாளர்களை எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம சேனலில் கூட சொல்கிறேன். நீங்கள் ஜிஆர்பி நெய்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம், உதயம் இல்லை ஹோசூர், ஓகே ஹோசூர், ஜிஆர்பி அப்படிங்கிறது ஜிஆர் பாலசுப்ரமணியம், அவர் பேர் தான் ஜிஆர்பின்னு வச்சுருக்காரு. அவர் அவங்களுடைய அக்கா புருஷன் மளிகை கடையில் சின்ன வயசில் வேலைக்கு சேர்ந்தவர். ஆனால் அந்த சொன்னேன் இல்லையா, புதஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய சக்தி வணிக நாலேஜ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அவர் சொந்தமாக ஒரு பிராண்டை உருவாக்கி, உதயம் கீங்கிறது இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெஸ்பெக்டட் ஹை குவாலிட்டி கீ பல இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து, ஹை குவாலிட்டி கீ பிராண்டு. அதில் இவங்களும் ஒரு கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறாரு. இப்போ அவரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
தொழில்ல நுழைஞ்ச உடனேயே வந்து சம்பாதிக்க நினச்சிட்டோன்னு நினச்சு, ரூ. 1,00,00,000 டர்ன் ஓவர் பண்ணிட்டோம், 10,00,00,000 பண்ணிட்டோம், 100,00,00,000 அச்சீவ் பண்ணிட்டோம்ன உடனே, ஆடி காரை வாங்குறது, பென்ஸ் காரை வாங்குறது, பெரிய மாளிகையை கட்டுறது அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அவங்க செய்யல. ஏன்னா பணம் இல்லாம தொழிலுக்கு வந்தாங்க. கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கடன் வாங்கினா அடுத்தவன் கடன் குடுத்தா, அவனுக்கு திருப்பி குடுக்கணும். அவனு கடன் வாங்காம நம்ம என்னைக்கு மாறுவோம்? அப்படிங்கிற அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இதெல்லாம் அவங்க அதிகமா பேச மாட்டாங்க. பேசறதுக்கு நேரம் கிடையாது. உழைக்க தான் நேரம். அந்த மாரி அவங்க கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு இன்னைக்கு ரூ. 800,00,00,000 டர்ன் ஓவர் 2000 பேர வேலையில வச்சிருக்காங்க. பல எம்பிஏ படிச்சவங்க வேலையில இருக்காங்க. ஸோ படிக்காதவர் வந்து இந்த அளவுக்கு முன்னேறக்கூடிய ஒரு அருமையான, பிரம்மாண்டமான என்ன அ அ என்ன சொல்றது? சென்னை எப்படி வந்து ஹைட்ல, லெங்த்ல, பிரெத்ல, டெப்த்ல 4 திசையிலயும் வளர்ந்ததோ, அதுபோல இந்த எஃப்எம்சிஜி தொழில்ங்கிறதுல வரவங்க யாரும் உண்மையிலேயே அவங்களுக்கு விடாமுயற்சி, திறமை இதெல்லாம் இருந்துருச்சுன்னா 100% வெற்றி காணும். ஏனால் சென்னையில வந்து எனக்கு வேலை கிடைக்கலன்னு எவனாலயும் சொல்ல முடியுமா? சொன்னான்னா செருப்பு கட்டி அடிக்கணும். உழைப்பாளி இல்லன்னா தான் அப்படி சொல்லுவான். நீ படிச்ச படிப்புக்குரிய வேலை கிடைக்கல. நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்கலன்னு வேணா சொல்லலாம். ஆனா, எனக்கு சாப்பிடாததுக்கு கூட வழி இல்ல. வேலையே கிடைக்கல. அப்படின்னு சொல்ற நிலைமையிலயா இருக்கு. அந்த மாரி எப்படி ஒரு சென்னைங்கிற நகரங்கள், பாம்பேங்கிற நகரம், பெங்களூர் நகரம்லாம் உயர்ந்ததோ, அதுபோல உலக அளவுல எஃப்எம்சிஜி அப்படிங்கிற ட்ரேட் ஒரு மிக, மிக பெருசு. அன்றாட வாழ்க்கையில இருக்கிறதுனால, கன்சம்ப்ஷன் ஆறதுனால. அரிசி சாப்பிட்டு அந்த 5 கிலோ வாங்கினியே அந்த மாசம் செலவாயிடுச்சு. திரும்ப வாங்கி தான் ஆகணும். கரெக்ட். ம். ஸோ எவ்ரி பொருள் வந்து இந்த ட்ரேட்ல இருக்கிறதெல்லாம் கன்சம்ப்ஷன் ஓரியன்டட். அதனால கண்டிப்பா தீர்ந்து போயிடும். இந்தியாவுடைய எக்கனாமிக் பேக்போன்ல எஃப்எம்சிஜி வர்த்தகம், வணிகம் என்பது ஒரு மிக பெரிய பலருக்கு தெரியாது. வந்து எனக்கெல்லாம் வந்து அரசாங்கம் கம்பல்சரியா ஒரு ட்ரேடர்ஸ் மினிஸ்ட்ரி உருவாக்கணும். வணிகர்களின் அமைச்சகம் ஒன்றை உருவாக்கி தர வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அமைச்சர் தேவை. போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரேடு மூலமா இந்த நாடு முன்னேறுற பாதை இருக்கு பாருங்க. வந்து மிகப்பெரிய வெற்றி காணும். பல சராசரி மக்கள்லாம் வந்து நடுத்தரத்திலேருந்து உயர்ந்த சம்பாத்திய இலக்க தொட்டுடுவாங்க. ஸோ பறந்து இந்த நாட்டுடைய முன்னேற்சி இருக்கும். அதாவது பர் கேபிட்டா இன்கம்னு சொல்றோம் பாருங்க. தனிநபர் வருமானம் முன்னேற்றத்தை இந்த எஃப்எம்சி மூலமா நம்ம காணலாம். ஓகே. சார் நீங்க நெறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஒரு எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸா இருந்தது. ஒரு விஷயம் பாசிட்டிவ்னா நெகட்டிவ் இருக்கும். அது இருக்கும். பட் இந்த எஃப்எம்சிஜியை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டி கிரவுண்ட் இருக்கு. எல்லாராலலாம் ஜெயிக்க முடியாதுப்பா அதுல. ஒரு 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 பாக்ஸ வித்தா ரூ. 50 தான் எங்களுக்கு கிடைக்கும். ரைட். இதெல்லாம் வந்து காமனா எஃப்எம்சிஜி பத்தி அதாவது உன் பொருள பொறுத்து ரூ. 50ன்றது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ரூ. 50 கிடைக்கும், ரூ. 100 கிடைக்கும், ரூ. 200 கிடைக்கும். பிளஸ் இவங்களுக்கு வந்து தொழிலோட கஷ்டம் தெரியாது. ஏன்னா இவங்க வாங்கி விக்கிறவங்க தான். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெய்ட்டா அவங்க மேல இருக்கிற அக்யூசிஷன். அதே நேரத்துல பாப்புலர் பொருள தான் விக்கிறாங்க. புது பிராண்ட இவங்களால டெவலப் பண்ண முடியாது. எஸ். புது பிராண்ட இவங்களால டெவலப் பண்ண முடியாது. இந்த மாரி பல குற்றச்சாட்டுகள் எஃப்எம்சிஜி மேல இருக்கு. பட் நீங்க என்ன சொல்றீங்கன்னா வந்து இந்த எஃப்எம்சிஜி வந்து அக்ரிகல்ச்சருக்கு அடுத்த தொழில் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றீங்க. பேக் போன் ஆஃப் தி இந்தியன் இது எக்கானமி. 2த்தையும் எப்படி பார்க்குறீங்க? எது 2த்தையும்? இந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் நீங்க சொல்ற பேக் போன் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சராசரியா யாராவது கமெண்ட் அடிப்பாங்கல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஒரு கமெண்ட் குடுப்பாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாரி ஒரு கமெண்ட் குடுப்பாங்க. அந்த மாரியான சராசரி மக்களுடைய ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து ஃபாலோயர்ஸ் தான். ஆடியன்ஸ் தான். வந்து கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறவங்க யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஓகே. அதுக்கோசரம் இவங்கெல்லாம் சக்தி அப்படி சொல்லல நானு. இல்ல புரியுது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட். அதனால இந்த தொழில பார்த்துட்டு பிரபலமான பொருள மட்டும் தான் விக்க தெரியும்.
விற்றா 50 பைசா தான் லாபம் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் வந்து 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மை. அதில ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. அப்படி அந்த 50 பைசா கிடைச்சாக்க, அவன் ஒரு நாளைக்கு 1,00,000 பொருள விக்கிறான். 30 வருஷம் முன்னாடி ஒரு 1800 பிராண்டுகள் தான் இருந்தது. பிராண்டுன்னு நான் சொல்றேன்னா, நீங்க சொல்ற ஒரு ஜான்சன் ஜான்சன், கொக்கோ கோலாங்கிறது ஒரு Coca-Cola. பிராண்டு, பெப்சிங்கிறது ஒரு பிராண்டு. அதே விதமான பொருட்கள் தான். ம். பிஸ்கெட் எடுத்துட்டீங்கன்னாக்கா, பிரிட்டானியாங்கிறது ஒரு பிராண்டு, பார்லேங்கிறது ஒரு பிராண்டு. இதுதான் பிராண்டுன்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாரி பார்க்கும்போது ஒரு 30, 35 வருஷம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 1800 பிராண்டு தான் இருந்தது. ஆனா, இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2,50,000 பிராண்டாவது இருக்கும். அதாவது ரொம்ப மினிமலா எக்ஸாக்ட் சொல்றேன். நம்பர் சொல்லவே முடியாது. சான்ஸே இல்ல. இன்னைக்கு உப்பு ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. நெனச்சு பார்த்தோமா? உங்க வயசுக்கு தெரிய வாய்ப்பில்ல. நாங்கலாம் கடை வாசல்ல உப்பு மூட்டைய வச்சுக்கிட்டு, நைட்டு கூட உள்ள எடுத்து வைக்க மாட்டாங்க. திருட்டு போயிடும்லாம் ங்கிற பிரச்சனையே கிடையாது. உப்பு திருட மாட்டாங்க அவ்வளோதான். கடை வாசல்ல இன்னைக்கு இருக்கும். ஐரிஷ் ஸ்டைலு, ஒரு வேளை நான் மழையில ஐரிஷ் ஸ்டைலு, நனைஞ்சு அது பிளாக் கரைஞ்சு சால்ட்டு. போனாலும், அதனால ஒரு பெரிய நஷ்டம் வந்துருச்சுன்னெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. ஸோ உப்பு ஒரு பிராண்டு. அது மாரி வந்து பாலு வந்து முன்னெல்லாம் கவர்மெண்ட் பால் தான் இருக்கும். கவர்மெண்ட்டுடைய பூத் இருக்கும். அந்த பூத்துல போனாக்க, பாட்டில்ல வந்து பால் வரும். நம்ம நேத்திக்கு யூஸ் பண்ண பாட்டில திருப்பி குடுத்தா, இன்னைக்கு பால மேல ஒரு சில்வர் ஃபாயில் போட்டு இப்படி தான் இருந்தது. இன்னைக்கு பால் ஒரு பிராண்ட். கிளீனா சொல்லுவாங்க, இந்த பிராண்ட் பால் நல்லா இருந்ததா? ஆரோக்கியா பிராண்ட் பால் நல்லாருக்கு. கெவின் பிராண்ட் பால் நல்லாருக்கு. இல்ல திருமலா நல்லாருக்கு. அப்படின்னு சொல்லி மக்கள் வாங்குற மாரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. காரணம் டிவி குடுக்குற எக்ஸ்போஷர். விளம்பரங்கள், எக்ஸ்போஷர். ஸோ பால் ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. வாட்டர் வந்து 35 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, வெறும் ஃபாரினர்ஸ் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்தா, அவன் கேட்கறதுக்கோசரம் அந்த பிஸ்லரி பாட்டில் இருக்கும். பிஸ்லரிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பிரெஞ்சு பிராண்ட். வந்து அங்க மட்டும் தான் அந்த மினரல் வாட்டர் இருக்கும். நம்மளால அஃபோர்டே பண்ண முடியாது. அஃபோர்டே பண்ண முடியாது. தண்ணிய விக்கிறது பாவம்ன்னு சொல்லிட்டு இருந்த நாடு. வந்து இன்னைக்கு ஜஸ்ட் லைக் தட். எத்தன 1000 கோடி வணிகம் வாட்டர் பாட்டில்ல நடக்குது. ஸோ வாட்டர் ஒரு பிராண்டு. அ கடுகு ஒரு பிராண்டு. தால் ஒரு பிராண்ட். இது மாரி அரிசி. அரிசி பிராண்டா என்னைக்கு பார்த்துருக்கோம்? மூட்டை மூட்டையா கடையில போய் அண்ணாச்சி கடையில வந்து அவரு எது நல்லா இருக்குன்னு சொல்றாரோ அதான் சிவாஜி வாங்குவோம். பிராண்டு, மயில் கொழுந்து பிராண்டு, ஆப்பிள் அதுதான் பிராண்டு. வாங்குவோம். அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ, ஒரு பாய் கடையில பாய் என்ன சொல்றாரோ, அண்ணாச்சி கடையில அண்ணாச்சி என்ன சொல்றாரோ, செட்டியார் கடையில நம்ம செட்டியார் என்ன ரெக்கமெண்ட் பண்றாரோ, என்ன வெண்ணெய் அந்த மாரி பூஜை ஐட்டம் ஐயரு கடையில ஐயர் என்ன சொல்றாரோ, அத தான் மக்களு நம்பிக்கையா வாங்குவாங்க. அவருக்கு இன்னைக்கு செல்வாக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த செல்வாக்கெல்லாம் கடைக்காரங்களுக்கு கிடையாது. ஏனால் விளம்பரத்த பார்த்துட்டு வந்து கேட்டத குடுங்கன்னுவான். மாறி போச்சு ட்ரெண்ட். ஸோ இவ்ளோ பிராண்ட்ஸ் உருவாகி போயிடுது. வந்து அப்போ பிராண்ட் உருவாக உருவாக நீங்க என்ன டர்ன் ஓவர் இருக்கும்னு நெனச்சுட்டு இருக்கீங்க எஃப்எம்சிஜி இந்தியால? தெரியல. 10 ட்ரில்லியன் இந்திய ரூபாய் மதிப்பு. வா! 10 ட்ரில்லியன். ட்ரில்லியன். ஸோ டர்ன் ஓவர் வைஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு படி மேலயோ? அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் கூடுதலா நியரிங் தான். இல்ல அது ஆமா. கூடுதலா இருக்கணும். அக்ரிகல்ச்சர் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அக்ரிகல்ச்சர்ல நெறைய விலகி விலகி வெளில வராங்கல்ல. ஹார்ட்ஷிப் பார்த்துட்டு வெளில வராங்க. வறுமை வெளில வராங்க. மேன் பவர் கிடைக்காததுனால இன்னைக்கு இருக்கிறவங்கலாம் மெஷினரிய நம்பி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ, அதில அது சுருங்கிக்கிட்டு இருக்கு. இது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏனால், இதுக்கு ஸ்கில் தேவையில்ல. காமன் சென்ஸ் இருந்தா போதும். வந்தா, கத்துக்கிற எண்ணம் இருந்தா, ஒரு கடையில நீ 5 வருஷம் வேலை பார்த்தன்னா, நீயே ஒரு கடை போட்டுடலாம். "நீ எந்த காலேஜ்ல படிச்சுட்டு வந்த?" அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான். இப்ப முடி வெட்டணும்னா கூட, உங்களுக்கு வெட்டத் தெரியணுமே! அது ட்ரெய்னிங் இருந்தா தானே செய்ய முடியும். இதுக்கு ஒரு ட்ரெய்னிங் தேவையில்ல. 10 பொருள கடையில நீ வாங்கி வச்சுட்டு, வந்து கேட்கிற பொருள் இருந்ததுன்னா எடுத்து குடுத்துடலாம். என்ன கேட்கிற பொருள் இல்லையா? நோட் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு தரேம்மா அப்படி இல்ல சாயங்காலம் கொண்டு வந்து வீட்ல குடுத்துடுறேம்மா.
அப்படின்ட்டு போயிடலாம். ஒரு இது ரிலேஷன்ஷிப் பில்டிங் ரொம்ப முக்கியம். டாம், டிக் அண்ட் ஹாரி கேன் பிகம் எ வின்னர் இன் திஸ் ட்ரேட். அந்த மாரியான மிக சிறப்பான, அருமையான வணிகம். இதெல்லாம் வந்து வெற்றி பெற நோக்கம் உள்ளவனுக்கு, புரிந்து கொண்டு செய்ய நினைக்கிறவனுக்கு, பகுத்தறிவை பயன்படுத்துறவனுக்கு, வருமானம் என்ன, கடன் என்னன்னு எப்போதுமே அவனுடைய எண்ண ஓட்டத்தில பதிவு செஞ்சவனுக்கு. அப்படி இல்லன்னா, பயங்கரமா அவன் விக்கும். பல கடைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு போடு போடுன்னு போடுவான். அப்புறம் காணாம போயிடும். உதாரணத்துக்கு சுபிக்ஷான்னு ஒரு சூப்பர் மார்க்கெட். கரெக்ட். டிவில விளம்பரம் பண்ணாத அவன் தான் வணிகத்த கெடுத்தவனே. இந்த சுபிக்ஷாங்கிற கான்செப்ட்ல வந்தது பாருங்க. அவன் தானும் சுபிக்ஷம் இல்லாம, இருந்தவனையும் சுபிக்ஷம் இல்லாம ஆக்கின ஆளு. எம்ஆர்பி விலையில வித்துண்டு இருந்த பொருள்கள் எல்லாம், என் கடையில கம்மி, என் கடையில கம்மின்னு சொல்லி, ரேடியோ மூலமாவும், டிவி மூலமாவும் விளம்பரம் குடுத்து, வாங்கின விலைக்கு விக்கிறது. அ அ எல்லா கஸ்டமரும் தன் கடைக்கு வரணும்னு நெனைக்கிறது. இதெல்லாம் நடக்காது. நீ ஃப்ரீயா குடுத்தா கூட, உன் கடையில எல்லாரும் வந்து நிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இவர் ஃப்ரீயா குடுக்குறாருன்னு 3 மணி நேரம் கியூல நின்னு அரிசி வாங்கின்னு போவாங்களா? கரெக்ட். கிடையாது. செய்ய மாட்டாங்க. ஆனா, அந்த சுபிக்ஷா வ வ நடத்தின ஒரு ஆள் படிச்ச ஆள் வேற. எம்பிஏ. ஓகே. படிச்சுட்டு வந்து மொத்த வணிகத்துடைய அ ஒரு பெருமைய கெடுத்துட்டு போயிட்டாரு. என்ன பல 100,00,00,000 ரூபா வந்து கடன். அவரால அழிஞ்சவங்க ரொம்ப அதிகம். அவரும் வளரல, இருக்கிறவனெல்லாம் அழிச்சார். அவரு எப்படி அழிக்க முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அவருக்கு டிஸ்ட்ரிபியூட்டருங்க சப்ளை குடுத்தாங்க. ஓகே. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சப்ளை வாங்க வேண்டியது கம்மி விலையில. கம்மி விலையில விக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்மி விலையில வாங்கணும். இல்ல. ஓகே. ம். கஸ்டமர கூப்பிடுறதுக்கு நீ நஷ்டப்பட்டு விக்கிறேன்னு அர்த்தம். ம். ரூ. 100 எம்ஆர்பி இருக்கிற பொருள். சி பாப்புலர் பிராண்டு எந்த கம்பெனியாலயாவது அ வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட லாபம் குடுக்க முடியுமா? பாப்புலர் பிராண்டு ரூ. 100 விக்க வேண்டிய பொருளு ரூ. 60 கிடைக்குமா? கிடைக்காது. ரூ. 85 கிடைக்கும். ரூ. 90 கிடைக்கும். ஆனா, என் கடைக்கு கஸ்டமர் வரணும்னு இந்த சுபிக்ஷா என்ன பண்ணாரு? ரூ. 70 வித்தாரு. அப்ப என்ன ஆகுறாங்க மக்களு? ஓடுறாங்க வந்து. ஏன்னா விளம்பரம் வேற குடுக்குறாரு. எந்த பொருள பார்த்தாலும். ஆனா இவருக்கு வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டரா நான் சப்ளை பண்ண விலை ரூ. 100 பொருள்னா நான் ரூ. 85 தான் சப்ளை பண்ணியிருக்கேன். ஆனா ரூ. 15 அவர் கழிச்சு விக்கிறார். ரூ. 85 வித்துறாரு. ஆமா. முதல் தடவ நான் சப்ளை குடுக்கறச்ச எனக்கு போஸ்டட் செக். அடுத்த மாசம் 1 வீக் டைம் போட்டு செக். அதுக்கப்புறம் ஒரு கிரெடிட்ல போயிட்டே 30 டேஸ் ஆயிருக்கும். அதுக்குள்ள 5 சப்ளை வேற வாங்கிடுவாரு. வந்து ஃபர்ஸ்ட் செக்கையே 45 நாள் டேட் போட்டு ரிலீஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கேட்ட அன்னிலே 45 நாள் போட்டு ரிலீஸ் பண்றது. ஏன்னா, நான் குடுத்த முதலீட தான் அவர் முதலீடா பயன்படுத்தி ஒழிச்சுட்டாரு. அவரு தன் சொந்த காச ஒழிக்கல. டிஸ்ட்ரிபியூட்டரோட சமுதாயத்துல வந்து கஷ்டப்பட்டு முன்னேறவனுடைய மொ அ வணிக எண்ணத்த அவருக்கு சாதகமா பயன்படுத்தி ஒழிச்சுட்டாரு. ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் கோடிக்கணக்குல நஷ்டம். சில நிறுவனங்கள் போட்டி பொறாமைன்னு வணிகத்துல அது இயற்கையா அமைஞ்சிருது. அங்க தான் வந்து சிந்திக்கிற சக்திய வந்து வணிகன் இழந்துடுறான். இந்த சிந்திக்கிற சக்திய இழக்காம இருந்தா தான் நாடு முன்னேறும். நம்ம வணிகம் செய்றோம். அவருக்கு லாபமா, நஷ்டமாங்கிறது முக்கியம் கிடையாது. ஒவ்வொரு வணிகனும் சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நாடு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அவசியம், வெல் செட். அவசியம். கை கொடுக்கும் கை. 90% ஆவது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா தான் அந்த தொழிலுக்கே மரியாதை. இதெல்லாம் இல்லாம போனதுனால தான் நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்படி விக்கிறான், அப்படி விக்கிறான், இந்த இத ஒண்ணும் பெருசா பார்க்கலன்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம், அவன் சொந்தக்காரன் பாழா போயிருப்பான். 90% சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ? இல்ல. இல்ல. இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா 50%? ஒரு 40% இப்ப இருப்பாங்க. 70% இருந்தாங்க. ஸோ 100ல 70% இருந்தாங்க. ஆ. இப்பல்லாம் வந்து இந்த அந்நிய மு முதலீட வந்து குயிக் காமர்ஸ்ங்கிற பேர்ல எல்லாம் அலோவ் பண்ணிட்டாங்க. கவர்ன்மெண்ட்டோ வந்து ஒரு பரிசீலனை செஞ்சு பைலட் ஆப்பரேஷன், பைலட் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு அனுமதிச்சிருந்திருக்கணும். அப்ப என்ன ஆயிருக்குன்னா, அந்த ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் சிட்டி செலக்ட் பண்ணியிருக்கணும். அந்த சிட்டியில ஒண்டி
பண்ணி ட்ரையல் ப்ராஜெக்ட் பார்த்தா இந்த மாரி அந்த ஃபாரின் வச்சு பட் முதல்ல மக்களுக்கு குவிக் காமர்ஸ்னா என்னன்னு அப்புறம் போவோம். அதுக்கப்புறம் போவோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஓரளவு அவங்களுக்கு ஏன் அவங்கலாம் இத வந்து ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் பிசினஸ் இல்லன்னு நெனச்சாங்க அப்டின்னா, இதுதான் போட்டி போட்டு விக்கிறதுனால. போட்டி போட்டு விக்கிறச்ச லாபத்த பறிகுடுத்து வித்துட்டுருக்காங்க. வியாபாரம் பண்ணா போதும் அப்டிங்கிற எண்ணத்துல வித்துட்டுருக்காங்க. அது லாபம் இல்லாத எதுவுமே வியாபாரம் கிடையாது. சம்பாத்தியம் இல்லாத வீடு உருப்படாது. சம்பாத்தியம் இல்லாத மாநிலம் முன்னேறாது. சம்பாத்தியத்த உருவாக்குற வழிய பார்க்காத நாடு, பல நாட பார்த்துட்டோம். சுபிக்ஷமாவே இருக்காது. சார் இப்போ நீங்க வந்து டே டு டே பிசினஸ், டே டு டே அதாவது மக்களை சந்திக்கும் ஒரு பிசினஸ். ஏன்னா நீங்க கடைய சந்திக்கிற கடையில மக்கள் வராங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் இருக்கும். 2014க்கு முன்னாடி இந்த எஃப்எம்சிஜி எப்படி இருந்தது? 2014க்கு அப்புறம் எப்படி இருந்தது? இது நான் வந்து இது நான் அரசியல் நோக்குல அந்த கேள்வி நம்ம சேனல்ல நெறைய அரசியல் ஆடியன்ஸ் தான். நான் அரசியல்வாதி இல்ல. இல்ல அதுதான் கேட்கிறேன். நான் இருக்கிற சமுதாயத்துல ஒரு டிஃபரன்ஸ்ன்னு இருக்கும்ல. இது டிஃபரன்ஸா நல்லா இருந்தது, நல்லா இல்ல. அந்த மாரி இருக்கும். 2014க்கு முன்னாடி எப்படி இருந்தது? 2014க்கு அப்புறம் எப்படி இருந்தது? நான் வந்து கடந்த 34 வருஷமா வணிக சமுதாயத்துடைய முன்னேற்றத்துக்கோசரம் வந்து என்ன ஐக்கியப்படுத்திக்கிட்டு, என்னுடைய பிரைம் லைஃப இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கோசரம் வந்து செலவு பண்ணி 24 மணி நேரம் செலவு பண்ணி. ஏன்னா என் மனைவி என்ன சப்போர்ட் பண்ணாங்க. அந்த மாரி பண்றதுக்கு. இல்லன்னா சாத்தியம் இல்ல. பண்ணதுனால இந்த வணிக சமுதாயத்துல ஏன்னா படிக்காதவங்க இதுக்கு வருவாங்க. குடும்பத்துல அந்த அப்பா சொன்னேன்ல, 5 குழந்தை இல்ல, எந்த குழந்தை படிப்புல இது இல்லையோ, அவன கொண்டு வந்து தொழில்ல போட்டுருவாங்க. சாய்ஸ் இல்ல. அந்த மாரி இருக்கிற ஒரு சமுதாயம். அதனால விழிப்புணர்வு மிக குறைவாக இருக்கிற ஒரு சமுதாயம். பேப்பர் படிக்கிறதுக்கு, டிவிய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்குலாம் நேரம் இல்லாத ஒரு சமுதாயம். ஒரு கடைக்காரர பார்த்தீங்கன்னா, காலையில சில கடைகள்ல வந்து 3:30, 4 மணிக்கு தொறக்கும். இது பால் வியாபாரத்துல இருக்கிறவங்க. ஆமா. டீ கடை ஒரு 5 மணிக்கு. ஆமா. தொறக்கணும். சில இந்த மளிகை கடைகள், அதெல்லாம் வந்து ஒரு 6 மணிக்கு கூட பொட்டி கடை வந்து அந்த தெருமுனை பொட்டி கடைகள்லாம் காத்தால 6 மணிக்கே தொறந்துருவாங்க. ஏனால் 6 மணிக்கு அந்த தெருவுல இருக்கிறவங்க ஒரு டூத் பேஸ்ட் வேணும்னு வந்தா, ஒரு பல்பொடி வேணும்னு வந்தா, ஒரு அப்போ ஒரு காய்கறி எவ்ரி வியாபாரம் டிரான்சாக்ஷன் கவுண்ட்ஸ். ஆமா. அதாவது இவங்களுடைய நோக்கமே வந்து அவங்கள சுத்தி இருக்கிற பாமர மக்களுக்கு எப்படி தேவைகளை பூர்த்தி செய்வது? எப்படி வணிகம் செய்வது? அத வச்சு எப்படி தன் வாழ்வாதாரத்தை நடத்திக் கொள்வது? எவனுமே வந்து பங்களா வாங்கணுங்கிற எண்ணத்தோட அங்க அதெல்லாம் வந்து நோக்கம். ஏன்னா, உள்ள வர ஆளே சராசரி ஆள் தான் அதிகம் இங்க. ஸோ, இத நம்ம 34 வருஷமா இந்த தொழில உற்று நோக்கி பல விஷயங்கள நான் படிப்பனையா பார்த்து, கஷ்ட நஷ்டங்கள பார்த்து, பார்த்து, பார்த்து தெரிஞ்சதுனால தான், வணிக சமுதாயம் முன்னேறினா தான் நாடு முன்னேறும்னு நான் ரொம்ப தீவிரமா இருக்கேன். அது இன்னும் அந்த அளவுக்கு அரசாங்கங்கள் அத வந்து வாயில சொல்ற அளவுக்கு செயல்பாடுல இல்லன்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. ஓகே. அதனால தான் வந்து ட்ரேடர்ஸ் மினிஸ்ட்ரி வேணும்னு சொன்னேன். அதுக்குன்னு ஒரு மினிஸ்டர்னா அத அவரு பார்ப்பாரு. அதனால தான் அத சொன்னேன். அப்போ 2014க்கு முன், 14க்கு பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2014க்கு முன் இந்த அளவு வந்து வளர்ச்சி இல்ல. ஓகே. 14க்கு முன் இந்த அளவுக்கு வளர்ச்சி இல்ல. ஒரு ஆவரேஜா இருந்தது. இன்னொன்னு பாதிக்கப்படக்கூடிய தொழில்ல, கடைசி தொழில் எங்க தொழிலா தான் இருக்கும். எனக்கு இது புரியல. எந்த கான்டெக்ஸ்ட் புரியல. இ இ சோத்துக்கு மிஞ்சி தான் ஆடை. புரியுது. இப்போ புரியுது. ஆடை இல்லாம கூட இருந்துருவான். சாப்பாடுக்கு வந்து முக்கியத்துவம் குடுத்து தான் ஆகணும். எண்ணெய் வாங்கி தான் ஆகணும். அந்த மாரி. வந்து டெய்லி பேசிஸ்ல எத்தன லட்சம் மக்கள் வந்து டெய்லி பேசிஸ்ல ரூ. 1
தேங்காய் எண்ணெய் வாங்குவாங்க. ரூ. 1 ஊறுகாய் வாங்குவாங்க. ரூ. 1க்கு இது வாங்குவாங்க. ரூ. 2க்கு அரிசி வாங்குவாங்க. கொஞ்சம், 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 கொஞ்சம் சின்ன சின்ன. அதில தான் அந்த சாச்சே அப்படிங்கிற பாக்கெட்டோடைய ரெவல்யூஷன் நடந்துச்சு. அது ரெவல்யூஷன் தானே. ரெவல்யூஷன். அது பிரீமியம் பொருள ஒரு குடிசைக்குள் எடுத்துன்னு போன ஒரு ரெவல்யூஷன வழங்கினது சாச்சே தான். அந்த ச ந சில பேருக்கு தெரியாது. பலருக்கே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். அந்த சேச்சே ரெவல்யூஷன பண்ணினவரு தமிழ்நாட்ட சேர்ந்த சின்னி கிருஷ்ணன்னு சொல்லி கடலூர்கார். ஓகே. அவருடைய மகன்கள்லாம் வந்து பிரில்லியன்ட் பிசினஸ் பீப்பிள். சக்சஸ் சில பேர் அடைஞ்சிருக்காங்க. சக்சஸ் பல பேர் ஆனா, அத்தனை மகன்களும் வந்து தனி பிராண்ட உருவாக்கினாங்க. அதில ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கெவின் கேர்ன்னு ஒரு கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. அந்த செக் ஷாம்பூன்னு சொல்லி. கரெக்ட். அவர் தான் அவருடைய மகன் தான். நேச்சுரல்ஸ் நாங்க அங்க சலூன் பார்ப்பீங்க. கரெக்ட். பிராண்டட் சலூன்ஸ். ஆமா. அதெல்லாம் 2000 கோடிய தாண்டி மதிப்புள்ள நிறுவனம் இன்னைக்கு. அவருடைய சன் தான். இந்த மாரி நிவாரா 90, வெல்வெட் ஷாம்பூ அதெல்லாம் அவருடைய மூத்த மகன். ஸோ இந்த சாச்சே ரெவல்யூஷன் எங்கே தொடங்கினதுங்கிறது ஒரு இது சொல்றேன். உதாரணத்துக்கு. அதனால 2014க்கு முன் வந்து அ பெரிய அஃபோர்டபிலிட்டி மக்கள்கிட்ட இல்ல. ஓகே. ம், ம். அதனால அவங்களுக்கு அன்னைக்கு என்ன தேவையோ சுருக்கிக்கிட்டு செஞ்சுப்பாங்க. ஷாம்பூங்கிறத பயன்படுத்தினாலே அது உயர்தட்டு மக்களுக்குன்னு இருந்தது. ஏன்னா பாட்டில்ல தான் வரும். 200 எம்எல், 500 எம்எல் இப்படி தான் வரும். உயர்தட்டு மக்களால தான் வாங்க முடியும். இந்துஸ்தான் லீவர்ன்னு ஒரு நிறுவனம் கேள்விப்பட்டிருப்பீங்க. உலகத்தில வந்து பெரிய டர்ன் ஓவர் பண்ற நுகர்பொருட்கள்லேயே அவங்க கிங்கா இருக்கிற நிறுவனம். அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் பிரெயினு அந்த கம்பெனியில வேலை செய்றாங்க. அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும். வந்து அந்த நிறுவனம் கூட வந்து சாச்சேல வியாபாரம் பண்ணுறதுங்கிறது ஆஹா கேவலம்னு நெனச்சாங்க. ம், ம். ச்சீ! ஷாம்பூனா 200 எம்எல் வைக்கணும். பிராண்ட் நம்ம பிராண்ட் தான். வாட் இஸ் திஸ்? வந்து செல்லிங் இட் ஃபார் ₹1 50 பைசா. ச்சீ! தட்ஸ் நாட் வி ஆர் நாட் இன் தட் செக்மெண்ட்ன்னு ஸ்டைலா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வந்து அது ஏற்படும். இந்த பெரிய ஆட்களுக்கெல்லாம் அப்பப்போ அந்த மாயை வரும். ம், ம். அந்த லெவலுக்குலாம் நம்ம போ முடியாதுப்பா அப்படின்னுவான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சமுத்திரம் இருக்குன்னு வந்து இந்திய வணிகர்களும், இந்திய தமிழ்நாட்டை சேர்ந்த சில தயாரிப்பாளர்களும் தான் வந்து அ உள்ளுக்குள்ள புரிஞ்சுகிட்டு சத்தமில்லாம புரட்சிய கொண்டு வந்தாங்க. உள்ளுக்குள்ள புரிஞ்சுக்கின்னு பேச மாட்டாங்க. வளர்ந்தாங்க. தாறுமாறா வளர்ந்தாங்க. அப்போ பிரீமியம் கடைசியில வேற வழியே இல்லாம தன்னுடைய டிஃபீட்ட மல்டிநேஷனல் நிறுவனங்கள் ஒத்துக்கிட்டு, அவனும் வந்து சாட்சிய போட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா, சாட்சேக்கு பெரிய பேக்குக்கும், லார்ஜ் சைஸ் பேக்குக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் பை பாமர மக்கள். ஸோ அப்படிங்கிற ஒரு ஒன்ஸ் பிராண்டுக்குள்ள உள்ள வந்துட்டானா, கேம் ஹி வில் பி எ சேஞ்சர். லாயல் கஸ்டமர் டில் தி எண்ட். கேம் சேஞ்சர் வருது. ஸ்மால் பிராண்ட்ஸ் கிடைக்கிறச்ச, ஸ்மால் பேக்ஸ் கிடைக்கிறச்ச, பல பிராண்ட ட்ரை பண்ணுவான். ஒரு பிராண்ட் நிப்பான். நின்னுடுவான். இதான் எனக்கு ஒத்துக்குது. இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமா, அவனுக்கு வாசனை பிடிச்சிருக்கலாம். சோப்பு நுரை அதிகமா வருதுன்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். வந்து செய்யலாம். வந்து அப்போ இதெல்லாம் வந்து பெரிய வளர்ச்சிகள் எப்போ வர ஆரம்பிச்சுன்னா 2014க்கு அப்புறம். வந்து பெரிய அந்நிய முதலீடுகள். எல்லாரும் வந்து சொல்றாங்க 1999ல நரசிம்மராவ் அவர்கள் வந்து இது பண்ணதுனால, அ எக்கனாமிக் செக்டார் ஓப்பன் பண்ணதுனால வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட்லாம் வந்ததுனால உண்மதான், உண்மதான். அதில ஒண்ணும் இது இல்ல. நெறையா வந்து நல்ல பலன்களும் இருந்தது. பல பாதிக்கக்கூடிய பலன்களும் இருக்க தான் செஞ்சது. பட் பலன்கள் தான் நல்லா இருந்தது. ஸோ இந்த செக்டார் வந்து எஃப்எம்சிஜி செக்டார்ங்கிறது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறதுங்கிறது இந்த 2014க்கு பிறகு தான். ஓகே. ம்.
14க்கு பிறகு தான் பிறகு லாபம் பிறகு அடையிறவங்களுக்கு பிறகுதான் நல்ல ஒரு பிறகுதான் நியூமரஸ் பீப்புளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ஓகே, ஓகே. ஏன்னா இந்த நாட்டுக்குள்ள வந்து இப்ப இருக்கிற அரசாங்கம் வந்து ஆ என்ன சொல்வது, சிறு குறு வணிகர்களுக்கு கடன் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரத் தொடங்குச்சு. தந்துடல ஆரம்பத்திலேயே. ஆ இப்ப நான்லாம் என்னுடைய பிரைம் ஏஜ்ல இந்த பிசினஸ்க்கு வரும்பொழுது, அ தொழிலுக்கு பணம் வேணும். அதாவது நான் செய்ற இது என்னது எஃப்எம்சிஜி ட்ரேடிங் செக்டார்ன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரேடிங் செக்டாருக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு போய் பேங்க்ல கேட்டோம்னா, பேங்க்லயே முன்ன பணம் கிடையாது அதிகமா. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஃபேக்டரி ப்ராஜெக்ட் கொண்டு வா, பணம் தரலாம். நஷ்டமே ஆனா கூட அதுக்கு தரேன்ருவான். அந்த அது கவர்மெண்ட்டுக்கு அன்னைக்கு இருந்த மைண்ட் செட் 2014க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரிஸ் அதிகரிக்கணும், தொழிலாளிகள் அதிகரிக்கணுங்கிற கான்செப்ட் தான் இருந்துச்சு. முதலாளிகள் அதிகரிக்கணும்னு கான்செப்ட் இல்ல. இந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு ஸோ, ஐ திங்க் ஆஃப்டர் தெளிவா மோடிஸ் புரியணும். 14ல மோடி சார் அப்புறம் பிசினஸ ஊக்குவிக்க ஆரம்பிச்சாங்க. முதலாளிகள் அதிகரிக்கணுங்கிற எண்ணோட்டம் வந்து வரத் தொடங்கிச்சு. அதுவே பெரிய அப்போ வந்து ஃபேக்டரிஸ் நெறைய என் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும். எங்க மக்கள் பட்டினியில இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு ப்ரையாரிட்டி குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அ அத தாண்டி ப்ரையாரிட்டி வந்து என் மக்கள் சொந்த தொழில் இப்ப சொல்றாங்கல்ல, ஸ்டார்ட் அப் இண்டியா. எல்லாருமே மேக்ஸிமம் எவ்வளோ விஞ்ஞானிகள் கிடைக்கிறானோ இந்த நாடு முன்னேறிடும்னு. வந்து உண்ம அது. அப்பதான் முன்னேறும். அதெல்லாம் இல்லாத நாடு முன்னேறவே முன்னேறாது. ரொம்ப கஷ்டம். ஸோ, மோடி வந்ததுக்கு ஒரு பிறகு முன்னேற்றம்னு சொல்றீங்க. நிச்சயமா. சார் ஒரு ஒரு சங்கம். நான் சொல்றது ஒரு எளிமையா ஒரு சங்கம். ஒரு குடும்பம். இல்ல ஒரு கூட்டு குடும்பம் வந்து ஒரு நாடு முன்னேறணும்னா, ஆண்டவன் அருளால் நேர்மையான நேர்மையான லஞ்ச லாவண்யங்களுக்கு விலை போய் விடாத என் மக்கள், என் நாடு எப்படியாவது முன்னேத்தணும். அப்படிங்கிற ஒரு வெறி இருந்ததுனால், ஒரு சங்கமும் வளரும். நான் சொல்றது சங்க லெவல்லயே. புரியுது. ஒரு குடும்பம் டிவிஎஸ் ஃபேமிலி எப்படி வளர்ந்துச்சு? மதுரையில சைக்கிள் இது ஸ்பேர் பார்ட்ஸ் வித்த கடை தானே. அந்த குடும்பத் தலைவர் உருவாக்கினது தானே இவ்வளோ. இன்னைக்கு இப்ப எவ்வளோ ஃபேக்டரிஸ உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால அந்த குடும்பத் தலைவன் வந்து இம்பார்ட்டன்ட். அவனுக்கு இருக்கிற டெடிகேஷன், அவனுக்கு இருக்கிற நேர்மை, அவனுக்கு இருக்கிற ஹார்ட் ஒர்க். இது வந்து நாடுகளுக்கு அவ்வப்போது பிளெஸ் பண்ணும். ஓகே. புரியுது. எப்போதும் பிளஸ் பண்ண மாட்டோம். கிடைக்காது. வந்து அ அவனுக்கு அறிவு கம்மியா இருந்தா கூட பரவால்ல. நேர்மை அதிகமா இருந்து, முன்னேற்றம் பண்ணணும் என் மக்கள உயர்த்தணுங்கிற வெறி அவனுக்கு இருந்துருச்சுனால், அத தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். தூங்குற நேரத்த தவிர ஒரு நாட்ல இருக்கிற 24 மணி நேரத்தில தூங்குற நேரத்த தவிர, மனுஷனுக்கு 8 மணி நேரம் தூக்கம் கண்டிப்பா வேணுன்றாங்க. மேபி இவர்லாம் வந்து பை ஆண்டவன் அருளாலயும், மெடிகே மெடிடேஷன் பிராக்டிஸ்னால 6 மணி நேரம் தூங்குவாரோன்னு நெனைக்கிறேன். வந்து மீதி வந்து 16லேருந்து 18 மணி நேரமும் ஓயாம உழைச்சுக்கிட்டு இருக்காரு. 75 வயசுல. நம்ம பார்த்த 64 வயசே கூட ஒரு வயசு தான். வந்து கரெக்ட். எனக்கு முடியலங்க ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கிறேங்கன்னு சொல்ற வயசு தான் அது. அப்படி இருந்த காலகட்டத்திலேருந்து அத பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைம் வந்து நேஷனுக்கு டெடிகேட் பண்றேன். வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து டெடிகேட் பண்றதுனால அண்ட் இந்த அவரு ஒரு குஜராத்துக்கு சிஎம்மா இருந்த காலகட்டத்திலயும் சரி, இதுலயும் பிரைம் மினிஸ்டரா இருக்கிற 11 வருட காலகட்டத்திலயும் சரி, அவரையும் அவர சுற்றி உள்ள சகாக்கள். அ அமைச்சர்களோ இல்ல லாம் வந்து லஞ்சம் குடுத்தா வேலைய முடிச்சுடலாம். அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கக்க தான் செஞ்சது. வந்தபோது. "அவனுக்கு என்ன வேலை கேளியா?" அப்படின்லாம் நினைக்க தான் செஞ்சாங்க. பட் எல்லாரும் வேலைக்கு போகறதில்ல.
100ல 99 பேர் போவாங்களாக்கும். ஒருத்தர் போறதில்ல. அப்படிங்கிற ஒரு இதில இன்னைக்கு கத்துக்கிட்டாங்க. "டேய் லஞ்சம் கிஞ்சம் போய் வாய் தெரியாம உளறி உள்ள வச்சுட போறாங்க ஜாக்கிரதைன்னு" பயப்படுறான். ஒழுங்கான திட்டம் இருந்தா போனா செஞ்சுருவாங்கப்பான்னு நம்பிக்கை வருது. அந்த மாற்றம் கிடைச்சது வந்து அ மோடி அரசு வந்ததுக்கப்புறம். நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய பிரைம் பீரியட்ல வந்து ட்ரேடிங் செக்டார் அப்படின்னா பணம் குடுக்க மாட்டாங்க பேங்க்ல. நான் தொழில்ல முன்னேறணும். நான் கிராஜுவேட் படிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிசினஸ் தொடங்குறேன். பண்ணணும். பிரிட்டானியா ஏஜென்சி எடுக்கிறேன். அப்படின்னு சொல்லி போய் நின்னேன்னா, பேங்க்ல லோன் வேணும். எனக்கு மாசம் ரூ. 20,00,000 டர்ன் ஓவரு. ரூ. 10,00,000 ஸ்டாக்குக்கு வேணும். ரூ. 10,00,000 மார்க்கெட்ல கடன் குடுத்து ரோல் பண்றதுக்கு வேணும். அப்படின்னு சொன்னா குடுக்கவே மாட்டாங்க. சரி பரவால்ல. என்னோட ரூ. 1,00,00,000 சொத்து இருக்கு. சொத்த குடுக்குறேன். அந்த சொத்த அடமானம் வச்சுக்கிட்டு, என் பேர்ல நம்பிக்கை இல்லையோ? அத வச்சுக்கிட்டு எனக்கு ரூ. 20,00,000 குடுங்கன்னா, குடுக்க மாட்டாங்க. பிரையாரிட்டி செக்டார்ல இல்லப்பா நீ. ட்ரேடிங் செக்டார்ல இருக்க. ஓகே. இன்னைக்கு ஒரு வணிகனுக்கு இந்தியால சொத்தே இல்லாம, எவனுடைய கையெழுத்தும் இல்லாம, அவன் உண்மையிலேயே உருப்படியா வணிகம் செஞ்சு, ஜிஎஸ்டி பதிவு மூலமா வந்து லாப ம லாபமே சம்பாதிக்கலனா கூட, வருஷம் வருஷம் ஐடிய ஃபைல் பண்ணி, லாபம் இல்லன்னு ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி, மாசா மாசம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ ஒழுங்கா ஃபைல் பண்ணி, பேங்க்குக்கு வந்து என்னெல்லாம் அவங்க அப்பப்ப கேட்பாங்க ரிப்போர்ட்ஸு. அந்த பேங்க்குடைய ரிப்போர்ட்ட ஆடிட்டட் ரிப்போர்ட்ட கரெக்ட்டா குடுத்து பண்ணினான்னா, ரூ. 1,00,00,000 வரைக்கும் வித்தவுட் கொலாட்ரல் செக்யூரிட்டி சொத்து அடமானமே வைக்காம, அவனுடைய உழைப்புக்கும், முன்னேற்றத்துக்கும், வணிக முன்னேற்றத்துக்கும் அவனுக்கு கிடைக்கும். ட்ராக் ரெக்கார்ட். முதல்ல 5,00,000 வாங்குறது, 10,00,000 வாங்குறது, அத ஒழுங்கா கட்டாம வந்து விட்டுறது அப்படின்னா, அவன் ட்ராக் ரெக்கார்ட் கெட்டு போயிடுவான். குடுக்க மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வர இளைஞர்களுக்கு, நாங்கலாம் இளைஞரா இருந்து இந்த வாய்ப்பே இல்ல. 2014க்கு முன்னாடி. வாய்ப்பே இல்ல. ரொம்ப கஷ்டம். அ ரொம்ப 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 ரேரா பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பேங்க்ல கொண்டு போய் ரூ. 50,00,000 டெபாசிட் நம்ம யாரையாவது பெரிய பணக்காரங்கள நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து போட வச்சால், ஒரு ரூ. 5,00,000 லோன் குடுப்போம். இந்த டெபாசிட் பேங்க்குக்கு வந்ததுனால. ஓகே. பேங்க்குடைய லிக்விடிட்டி ரேஷியோவே கம்மியா இருந்தது. பேங்க்ல இவ்வளோ ஒரு கோடி ரூபா பணம் இருந்தா தான் அவன் இத்தன கோடி ரூபா வந்து கடன் குடுக்க முடியும். இல்ல ஆக்சுவலி இன்ஃபாக்ட் நம்ம கூட கேள்விப்படுறோம். பிசினஸ் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருந்து, இப்போ லேட்டஸ்ட்டா கொஞ்சம் இந்த சிவில் ரிப்போர்ட்ல ப்ராப்ளம் இருந்தாலும் பரவால்ல பேங்க் உங்க பிசினஸ் ரிப்போர்ட் நல்லா இருக்குன்லாம் லோன் குடுக்குறாங்கலாம் கேள்விப்படுறோம். இப்போ இப்போ அதெல்லாம் இந்தியால வி ஆர் மைண்ட் செட் ஹஸ் சேஞ்ச். கவர்ன்மென்ட் மைண்ட் செட் ஹஸ் சேஞ்ச்டு டுவர்ட்ஸ் பிசினஸ். எனி செக்டார் நல்லா பண்ணுன்றான். முன்ன ட்ரேடிங் செக்டாருக்கு கிடையாது. இப்போ எந்த செக்டார் சரி. வேணாலும் குடுக்குறான். அந்த கான்செப்ட்ட யோசிச்சு பாருங்க. ட்ரேடிங் செக்டர் கிடையாதுன்னு. பணம் இல்லாததுனால ஏதோ சொன்னாங்க. அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுட்டா கூட, தயார் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் குடுக்குறேங்கிற. மேனுஃபேக்சரிங் என்ன பண்ண போறான்? தயார் பண்ணி ஒரு பொருள் தானே வரணும். அந்த பொருள் அப்புறம் ட்ரேடிங் செக்டாருக்கு தானே போணும். அப்ப நீ தயாரிப்புக்கு குடுத்துருக்க, ட்ரேடிங் குடுக்கலன்னா, வளர்ச்சி முழுமையா கிடைக்கல. இப்ப அப்படி கிடையாது. நீ தயாரிக்க குடுக்குறேன். ட்ரேடிங் பண்றவனா குடுக்குறேன். ஒழுங்கா பண்ணு. பிசினஸ லாபம் வா. லாபம் இருந்தா தான் குடுப்பாங்க. நம்மள மாரி மக்களுக்கு சொல்றேன். புரியுது. அப்புறம் நம்ம கியூ காமர்ஸ்லாம் பேசிட்டு லாபம் இல்லன்னா கூட அவங்களுக்கு இல்ல குடுப்பாங்க. கியூ காமர்ஸ் ஆனா, அடுத்த இதுல ஒரு தனியா பண்ண இந்தியனுக்கு போறோம். நல்ல நேர்மையா வணிகம் செய்யற ஒரு சராசரி இந்தியனுக்கு வந்து அந்த மாரி கிடைக்காது. அ நஷ்டமா இருக்கு அப்படின்னாக்க, அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடாது வந்து. ஸோ 2014க்கு பிறகு, இந்த கவர்ன்மெண்ட் ஸ்டெபிலைஸ் ஆன பிறகு, ஏன்னா எந்த கவர்ன்மெண்ட்டும் உள்ள வந்து உடனே பண்ண முடியாது. ஒரு 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு அவங்களுடைய எதிர்க்கட்சியுடைய ஆட்கள் அங்கங்க உட்காந்துட்டு, இவங்க என்ன முயற்சி செஞ்சாலும் கால புடிச்சு இழுக்கிற வேலைகள்லாம் நடந்து தான் செய்யுது. அதனால இவங்க என்ன முயன்றாலும் அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்காது. ஸோ அந்த பீரியட் எல்லாம் தள்ளி பார்த்தீங்கன்னாக்க, அசுர வளர்ச்சி நம்ம நாட்டுக்கு வந்திருக்கு. வெளிநாட்ல கௌரவம் இருக்கு. வெளிநாட்டுக்கு போன எத்தனையோ சொந்தக்காரன்லாம் வந்து தன்னை இந்தியன்னு சொல்லிக்கிறத விட,
வந்து அமெரிக்கன் அப்படின்னு சொல்கிறதுலலாம் பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. வந்து இந்தியான்னு சொன்னா அவ்வளோ அவனுக்கு அங்க மரியாதை கிடைக்காது. அப்படி இருந்தது. இன்னைக்கு அவன் பெருமைப்படுறான். ஏன்னா, அவன சுத்தி இருக்கிற வெள்ளைக்காரனோ, இல்ல இவனோ, "யூ ஃப்ரம் இந்தியா?" அப்படின்னு அவன் முகம், அவன் வார்த்தை, அவன் பேச்சு எல்லாம் மாறுது. வித் ரெஸ்பெக்ட். "யூ ஃப்ரம் இந்தியா?" அப்படின்றான். பல ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்ப போயி, இன்னும் ஃபாரினர்ஸ இந்தியாவுக்கு அனுப்புறான். ஏன்னா, சு கிளீன்னஸ்ஸே இல்லாத ஒரு கண்ட்ரியா கணக்குல இருந்தது. கொஞ்சம் கூட சுத்தமா இருக்காது. அப்படின்னு இருந்த கண்ட்ரி இன்னைக்கு ஸ்வச் பாரத்ங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா நெறைய முன்னேற்றங்கள் நமக்கு வந்திருக்கு. வந்திருக்கு. ஆனா பத்தாது. துளி கூட பத்தாது. என்ன இதெல்லாம் வந்து நான் 60 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. 100ல 100 மார்க் வாங்கினா தான் பெருமை. ஏன்னா அத நோக்கி போயிட்டு உன்னுடைய இருக்கோம். இது ஹெல்த். சுகாதாரம் உன்னுடைய ஹெல்த் இல்ல. யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் இட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டூ இன்வெஸ்ட் யுவர் டெய்லி இது. ஸோ அந்த மாரியான லைனா பார்க்க 2014க்கு அப்புறம் வந்து இன்னி தேதி வரைக்கும் டச் வுட். ஒரு அமெரிக்கா நம்மள தாக்கறதுக்கு தவிக்கிறான். கிள்ளுக்கீரையா நெனைச்ச சைனா மரியாதை குடுக்குறான். பயப்படுறான். பயப்படுறான், மரியாதை இப்போ குடுக்குறான். கூப்பிட்டு அணைச்சுக்கலாம். நல்ல வேளை இந்த அமெரிக்கா இவனுங்களோட சண்டை போட்டாளுங்க. இப்போ நம்ம அணைச்சுக்கிட்டு பார்டர் டிஸ்பியூட்லாம் கூட வேணாம் அது என்ன ஒரு வெத்து இடம். 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்லாத இடத்துல ஆர்மிய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேணாம் முடிச்சுக்கலாம். அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள்ல வருது. இதுக்கெல்லாம் காரணம் 2014லேருந்து தொடர்ந்து வந்து அந்த லெஸ் கரப்ஷன், மோர் இன்டென்ஷன், குட் இன்டென்ஷன் வந்து ஸோ ஒரு தலைவன்கிட்ட அதெல்லாம் இருந்ததுன்னா, அத விரும்புற ஆட்கள் முன்ன என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வளையத்துக்கு ஒதுங்கி நிப்பாங்க. இப்போ இந்த அத சுத்தி சுயநல கூட்டம் இருக்கிறதெல்லாம் இந்த ஆள்கிட்ட வேலைக்கு ஆகாதுயா. இவனோட போறது சரியா வராதுன்னு அந்த கூட்டம் இப்படி விலகி, இந்த கூட்டம் அப்படியே மேல வருது. அதனால அந்த எண்ணிக்கை பலம் நல்லது செய்யறதுக்கு இந்த நாட்டுக்கு உயர்ந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே. சார் ஒரு எஃப்எம்சிஜினா என்ன? சேலஞ்சஸ் 2014க்கு அப்புறம் என்ன குரோத்? அதெல்லாம் இந்த எபிசோட்ல பேசியிருக்கோம். நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பேச போறோம்ன்றத மக்கள்ட்ட சொல்லலாம். தாராளம். ஜிஎஸ்டி பத்தி பேச போறோம். ஏன் நான் ஜிஎஸ்டி அடுத்த வாரம் போட்டேன் அப்படின்னா, இந்த 22ஆம் தேதி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ரைட்? நம்ம இன்னைக்கு பேசுறோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ வரும். நம்ம அடுத்த வாரம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு வாரத்தோட ஃபீட்பேக் உங்கள்ட்ட லைவ் ஃபீட்பேக் இருக்கும். ஆமா. அத வச்சு ஜிஎஸ்டி பத்தி பேச போறோம். அதே போல இந்த இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட் இந்த மாரி குவிக் காமர்ஸ் கம்பெனி, ரைட்? அவங்களால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? ரைட்? அதே மாரி மக்கள் கோரிக்கை என்றும் கேட்பவர் மோடி. நீங்க சொல்லியிருக்கீங்க, ட்ரேடுக்கு எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி வேணும்னு சொல்லியிருக்கீங்க. பாப்போம் சாமானியர் மூலமாவும், எஃப்எம்சிஜி டிவி மூலமாவும் அவர்கிட்டயே அத நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாவே அவர்கிட்டயே மோடிகிட்டயே சொல்லியிருக்கேன். சொல்லியிருக்கீங்க. ஓகே. ஸோ இது என்ன நடக்குதா பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல ஜிஎஸ்டி, குவிக் காமர்ஸ் இது 2த்த பத்தியும் ரொம்ப டீட்டெயில்டா மக்களோட லைவ் ஃபீட்பேக்கோட உங்கள்ட்ட வந்து சந்திக்க போறோம். நன்றி, வணக்கம்.